இந்த காளையன் கிட்ட மோதணும்னா நேருக்கு நேர் மோதணும். போய் முதலாளி கிட்ட சொல்லு. அதுக்காக தாண்டா உன்னை இப்ப உயிரை விடுறேன். டேய், என் தம்பிக்கு மேல கைய வச்சே இல்ல, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டா. இதுக்கு அடிக்கடி காளைய பாக்கிறதுக்கே வரீங்க? எல்லாம் ஒரு காரியமா தாண்டி. என்ன போனா பழனிசாமி புது ட்ரெஸ் தச்சு கொடுத்துட்டா போல இருக்கு. கலக்கறியே? ஆமா, தச்சுட்டாரு. நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. நீ மட்டும் எவ்வளவு வெயில் அலைஞ்சாலும் மூஞ்சி மட்டும் பளபளன்னு வச்சிருக்கே, எப்படிக்கா? டெய்லி ஷேவிங் பண்றேன்டி. கேக்குறா பாரு கேள்வி. வீட்டுல கிடைச்ச வெண்ணெய் எடுத்து தினம் மூஞ்சி எல்லாம் பூசிக்க வேண்டி. அது எப்படிக்கா அது பூசினா கலர் வரும்? அது ரொம்ப சிம்பிள். நான் வேணா ஒரு பாட்டுல சொல்லட்டுமா? மியா மியா வெண்ண வீட்டுல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்சன்னு சொல்லி தர உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர ஊடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. நான் இங்க தயிர கடைஞ்சுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு ரெண்டு இங்க என்னத்த கடையுதுங்க? போய் பைசல் பண்ணிருவோம். A1 பீஃப் கடையில தூங்குற மாடு மாதிரி இருக்கானுங்க. சொன்ன வேலை செய்யறானுங்களா? என்ன பார்த்தா தெரியலையா? உள்காயம் வெளிகாயம் நிறைய இருக்குது. ஒரு வாரம் லீவ் கொடுக்குறது. ஒரு வாரம் லீவ் என்னடா? ஒரே அடியா ஒளிஞ்சு போயிருங்க. உங்க எல்லாரையும் தலைமுடிக்கிறேன் நானு. என்ன சரோஜா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னடா, அடி வாங்கிட்டு வர்றவனாடா அடியாளு? அடிச்சிட்டு வானா ஆளையே முடிச்சிட்டு வரான் பாரு, அவன் தான்டா அடியாளு. லீவ் தருவியா தரமாடியா? லீவா விட்டேன்னு வச்சுக்க, வம்சமே விருத்தி இல்லாம போயிடும். சரோஜா சரோஜா, காளையனை எப்ப பார்த்தாலும் ஃபீலிங்ல ஒரு வாட்டி குளிப்பேன், இன்னைக்கு டென்ஷன்ல 2 வாட்டி குளிக்க வச்சுட்டான். தவிடாடா கலக்குறீங்க தவிடு. முதலாளி, நான் பதறி போய் வந்திருக்கேன். நீங்க பால்கனில நின்னு பராக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சு சாமி? அந்த 2 ரவுண்ட கொடுங்க. என்னது? காதை கொடுங்க. காளைய வீட்டுல இருக்கா? நல்லா பெருசா மைக் செட் வச்சு தரேன், ஊருக்கே சொல்லுங்க. குசு குசுன்னு காதுல சொன்னா பொசுக்கு போட்டு உடைக்கிறத பாரு. என்ன அவங்கள கூப்பிட்டீங்களாக்கும்? இந்த வந்துருச்சு பாரு எல்லாம். 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 4ன்னு. காளைய வீட்டுல இருக்கலாம். போய் தூக்கிட்டு வாங்கடா. நில்லுங்கடா. முதலாளி ஏற்கனவே நிச்சயதார்த்தத்துல உங்களை நல்லா அசிங்கப்படுத்தி விட்டான். இப்ப அவன் வீட்லயே போய் அவளை தூக்கிட்டு வந்தா அவன் நம்மள சும்மா விடுவான்? அடிக்கடி நம்ம ஆளுக அடி வாங்கிட்டு வர்றது நல்லாவா இருக்கு? இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? அப்படி கேளுங்க. அந்த மைக் செட் வீரவாக இருக்கான்ல, அவனை அனுப்புவோம். அவன் போய் கூப்பிட்டா அவளால வராம இருக்க முடியாது, காலைனாலையும் அனுப்பாம இருக்க முடியாது. மொரமாமன்ற ஒருத்து வேற இருக்குல்ல, எப்படி ஐடியா? நீ யார் அனுப்பியோ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. எனக்கு என் புவனா வேணும். புவனா எப்பத்தான் இந்த பூனாவை இந்த வானா மறக்க போதோ? அது யாரு வானா? புவனாவை இந்த வரதராஜன் மறக்க போறாரோன்னு சொன்னேன். எல்லாம் தப்பாவே யோசிக்கிறது. டாக்டர் வாட் எ சர்ப்ரைஸ். நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல மாயில். எதிரில பார்த்தது போதும், சைடுல பாரியா. ஒன் மோர் கேர்ள். கொஞ்சம் இறக்கி பாரியா. கோழியா? எஸ், இட்ஸ் எ டிஃபரண்ட் பிரீட். மண்டே மேல ஒரு கொண்டை இருக்கு. ஆடா கூமுட்டை, அதான கோழியாடா சேவலு. இந்த பாரு, இவன் தேர மாட்டான். நம்ம வேற டாக்டர் பார்க்கலாம். குடுறி மாயில். என்ன ஐ எம் சாரி. உன்னை பார்த்ததுல நான் கொஞ்சம் அன்பேலன்ஸ் ஆயிட்டேன். என்னடா கோழியே இப்படி தூக்க கூடாது. தூக்குறது? கோழியே காலு புடிச்சு தூக்கணும். இங்க பாரு. முயல காது புடிச்சு தூக்கணும். இத பாரு. வாத்தே கழுத்து புடிச்சு தூக்கணும். அப்ப யானை எதை புடிச்சடா தூக்குவ? மூடுறா, காலையில சாப்பிட்ட ஆப்பம் தெரியுது. மாயில் உன்கிட்ட புடிச்சதே உன்னோட ஹியூமர். கையடுறா டோமர். நாம ஒழுங்கா குழம்பு வச்சுட்டீங்களா? வாடி. மாயில் என்னடா? என்ன மேம், யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைட். நான் இந்த கோழிக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
நம்ம உடம்பும் கோழி மாதிரி தான். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னடா இது புதுசா இருக்குது? நான் ஒரு டெமோ காட்ட போறேன். என்ன டெமோ? நான் இப்போ பாடியில அங்க டச் பண்ணுவேன். உனக்கு என்ன ஃபீலிங் இருக்கோ அத கரெக்டா சொல்லணும். சொன்னா போச்சு. இப்ப டச் பண்ணட்டுமா? இப்போ பண்ணியாக்கும். இப்போ ஒண்ணுத்தையும் காணும். இப்போ கம்பு கூட்டுக்குள்ள கைய விட்டாட்டியே, உனக்கு வெக்கமா இல்லடா? மாட்டுக்கு வைத்தியம் பாத்தியா? எப்படி கண்டுபிடிச்ச மாயில்? மாறுதுடா, விரலேடு. மாயில் விளையாடினது போதும். இப்போ உன் பாடியில டச் பண்ண போறேன். உன்னால தப்பிக்கவே முடியாது. ஐயே, என்கிட்ட யாதரா? அறிவு கட்டவனே, மானம் கட்டவனே, சூடு கட்டவனே, சொல்ற கட்டவனே, எடுபட்ட வேலை எடாக்கைய. மயில், நீ வந்து ரொம்ப ஹீட் ஆயிட்ட. போயிட்டு நாளைக்கு மார்னிங் வா, ஓகே? மயில், பாடிய சும்மா கும்முன்னு டெவலப் பண்ணி வச்சிருக்கே, ஜிம்முக்கு போவியா? ஒன்னு விட்டேன்னு வையன், நீ இங்கேயே சுசு போயிருவேன். பாய். எங்க டாடி அந்த மயில மிஸ் பண்ணிட்டாரு. பட் நான் இந்த மயில மிஸ் பண்ணவே மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டுருமா? அதை எப்படி ஒரு பொண்ணு வயதுல சொல்லுவா, எனக்கு ஒன்னு பிடிச்சிருன்னு சொல்லிடும். அதான் சரி. போனா அது வந்து ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். அடையா, பொண்ணோட தைரியமா பேச முடியல. அடிச்சு தூள் கட்டா. என்னங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு நீங்க என்ன உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? அது ஒரு ஆம்பளைட்ட பேசுறதா அரை நாள் போதும். ஒரு பொம்பளைட்ட பேசணும்னா ஒரு நாள் யோசிக்கணும். கொஞ்சம் இரு, வரேன். என்ன அவசரம்? சரிங்க, கோயில் சாத்திர வரைக்கும் நான் இங்கே நிக்கிறேன், நீங்க யோசிங்க. சூப்பர், தைரியமா சொல்றான். நமக்கு இது மத்தவங்க மாதிரி எல்லாம் வள வளன்னு பேச தெரியாது. மனசுல பட்டதை டப்புன்னு சொல்லிடுவேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன சொல்ற? இங்க பாருப்போனா, எனக்கும் வரதராஜனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, உனக்கு எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அப்புறம் நான் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட கேட்டனோ, அந்த மாதிரி உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல டப்புன்னு சொல்லிடு. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். யோசிக்கிறத பார்த்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. உன்னை நான் கேட்டதுக்கு இந்த பிரச்சனை மட்டுமே காரணம் இல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன பண்றது, உனக்கு என்ன பிடிக்கலையே? முகவரி நீயானாய், பூக்களின் முகவரி நீயானாய், கண்களின் முகவரி நீயானாய், என் கனவின் முகவரி நீயானாய், அன்பின் முகவரி நீயானாய், அழகின் முகவரி நீயானாய், உறவின் முகவரி நீயானாய், என் உள்ளத்தின் முகவரி நீயானாய். லட்சம் பூக்கள் பூத்ததே உந்தன் வார்த்தையில், லட்சம் பூக்கள் பூத்ததே உந்தன் வார்த்தையில், அன்பே என்றும் நீயே எந்தன் தேவதை என்று
புவனா 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 ஆட என்னங்க இடுப்புலலாம் கிள்றீங்க? கனவா? ரொம்ப தூரம் போயிட்டேன். அங்கெல்லாம் போறது இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம தம்பிங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். அவ்வளவுதானே? இப்ப கேட்டு வந்துடுறேன். அடங்க வா. அவனுங்க ரொம்ப விதண்டாவாதம் முடிச்சவனுங்க, அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. நீ ஏதாவது பக்காவா யோசிச்சுட்டு போகணும். இந்த புவனாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க தம்பிங்க 4 பேரும் வந்து அண்ணே நீங்க புவனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒத்த கால நிக்க வைக்கிறேன். பட்டா ஓய் புவனா, இங்க வா. என்ன இதெல்லாம் நடக்குமா? நடக்கும் மாவா? இந்த ஊர்ல காளையன் ஒருத்தர் இருக்கா தெரியுமா? காளையன் அவரை என்ன கரெக்ட் பண்ணிட்டேன். இந்த விஷயம் எனக்கு சாதாரணம். சும்மா சும்மா. என்னது புவனாவை நான் கல்யாணம் பண்ணுமா? ஏடா கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை பேசுற அளவுக்கு நீங்களே பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா? போங்க. நாங்க புவனா கட்டிக்க சொல்லி இவ்வளவு சொல்றோம், நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? உங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ண முடியாது. உண்மையிலே புவனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பண்ணையிலே நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். போதுமா? ஏன்னா நாங்க 4 பேரும் புவனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ என்னடா வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற? அண்ணே திரும்ப திரும்ப புவனாவை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம், உங்ககிட்ட பேச விட மாட்டோம். என்ன சொல்றீங்க? பரவாயில்லையே, தம்பிங்க நம்மளோட வேகமா தான் இருக்கானுங்க. டேய் நில்லுங்கடா. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க அண்ணனை பத்தி என்ன பேசுறீங்க? ஏதோ சாப்பிட மாட்டாங்களா பேச மாட்டாங்களா? எங்கிட்ட பேசாம சாப்பிட வந்துருவீங்களாடா நீங்க? உங்களுக்கு என்ன இப்ப நான் பொண்ணை கல்யாணம் பண்ண அவ்வளவுதானே? எனக்கு இஷ்டம் இல்லைனாலும் உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்.